இங்க இவனுக்கு டாய் பாக்ஸ் ஒண்ணு கிடைக்குது. உள்ள பார்த்தா நிறைய சோல்ஜர் பொம்மைங்களா இருக்கு. அதை கீழே வச்சுட்டு போயிட்டு சில்லுன்னு எதனா குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறான். அப்ப அங்க இருந்து பார்த்தா இந்த பெட்டி கீழே வந்திருக்கு. எப்படி இது கீழே வந்ததுன்னு சொல்லி பார்த்தா அந்த பாக்ஸே எம்டியா இருக்கு. உள்ள இந்த பொம்மைங்களை காணும். டக்குன்னு இவரோட கால்ல முள்ளு மாதிரி ஏறுது. என்னடான்னு சொல்லி பார்த்தா அந்த சோல்ஜர் பொம்மைங்க கையில வச்சிருந்த கத்தி சடனா சோஃபா கீழே இருந்து மிஷின் கன் ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சு பயங்கரமா இவரை சுடுறாங்க. ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு கண்ணாடி வழியா பார்த்தாலும் கண்ணாடியை சுக்குநூறா உடைச்சிடுறாங்க. எங்க இருந்தா சுடுறீங்க, யாரா நீங்கன்னு சொல்லிட்டு சப்மிஷன் கன் எடுத்து இவரும் பயங்கரமா சுடுறாரு. அதுக்கப்புறமா சுடுற சத்தம் நின்னதுக்கு அப்புறமா சோஃபாவை திருப்பி போட்டு பார்த்தா அந்த டாய் சோல்ஜர் எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. இப்ப பயங்கரமா இன்ஜுரி ஆயிட்டு இருக்குங்க. இவரை பார்த்ததும் அகைன் கன் எடுத்து சுடலாம்னு சொல்லி பாக்குதுங்க. ஆனா இவர் மெரிச்சே சாகடிச்சிராரு. உடனே ஒரு 3 ஹெலிகாப்டர் கொண்டு வந்து இவரை பயங்கரமா சுடுதுங்க. மூஞ்சில ஒரு டாக்கா போட்டதும் மனுஷன் இப்ப பயங்கரமா டென்ஷன் ஆயிராரு. ஓடி போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டு உள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா கதவையும் உடைச்சு ஓட்டு போட்டு உள்ள வருதுங்க. டக்குன்னு ஒரு ஹெலிகாப்டர் டவல்ல புடிச்சு கால்ல போட்டு நசுக்கி பாத்ரூம்ல வச்சு ஃபிளஷ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டோரு கீழே சரண்டர்னு சொல்லி எழுதி போட்டுருக்குங்க. இதை பார்த்து காண்டான இவரு உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி எழுதி கீழே போறாரு. இப்ப டோரோட ஓட்ட வழியா பார்த்தா பேன்சர் கொண்டு வந்து பயங்கரமா சுடுதுங்க. விண்டோவை ஓபன் பண்ணி வெளியே போக எங்கனா வழி கிடைக்குமான்னு சொல்லி பாக்குறாரு. அதுக்குள்ள பறக்கிற ஹெலிகாப்டர் கொண்டு வந்து பயங்கரமா சுடுதுங்க. இவர் கையில வச்சிருந்த கண்ணை வச்சு அதை பிளாஸ்ட் பண்ணிட்டு அகைன் உள்ள வந்து பாக்குறாரு. இதுங்க எதுவுமே அடங்குற மாதிரி இல்ல. நாம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் எஸ்டிங்யூஷர் எடுத்துக்கிட்டு ஒரு டக்க வச்சு அதுங்க எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணிட்டு இந்த பக்கமா வந்து எஸ்டிங்யூஷரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பொறிச்சு விட்டலாம்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா இவர் எவ்வளவுதான் அழிச்சு குவிச்சாலும் கடைசியில எண்ணி பார்க்கும்போது ஒரு டாய் சோல்ஜரை காணும். முதல்ல இந்த பில்டிங்கை விட்டு போனடா எப்பா என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் வழியா கீழே வராரு. அப்ப லிஃப்ட் மால் ஃபங்க்ஷன் ஆயிட்டு வேகமா கீழே கூட்டு வந்து விட்டுருது. கரெக்டா இது எல்லாத்தையும் காரணம் அந்த மிஸ் ஆன ஒரு சோல்ஜரா தான் இருக்கும்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்காரு. அதுவும் கரெக்டா இப்ப வந்து இவர் மேல குதிச்சு நெஞ்சிலே ஒரு குத்து குத்துது. அதை தட்டி விட்ட இவருக்கு சுத்தமா இப்ப எனர்ஜியே இல்ல. அதுவே இப்ப பொறுமையா கிட்ட வரும்போது அதை புடிச்சு லிஃப்ட்ல வச்சு தலையை நசுக்கி விட்டுறாரு. அதுக்கப்புறமா என்னவோ லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு ஓபன் பண்றாரு பாருங்க. பார்த்தா மனித வெடிகுண்டா மாறி இவரையும் சாகடிச்சிருது. ஒரு பொம்மைங்க இவர் மேல இவ்வளவு கடுப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இவன் ஒரு பயங்கரமான கொலகாரன் தான். காசுக்காக ஒரு நாள் டாய் ஸ்டோருக்குள்ள போயிட்டு ஓனரை போட்டு தள்ளிடுறான். இதை சுத்தி பார்த்துட்டு இருந்த பொம்மைங்க எல்லாத்துக்கும் இவன் மேல பயங்கர கடுப்பாகுது. அந்த கடுப்பு அப்படியே ரிவெஞ்சா மாறுது.